இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 20 மார்ச் 2025 வியாழக்கிழமை முதல் 26 மார்ச் 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்குகிற அன்று ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் புதன் வக்ரல்மையில் மற்றும் சனி, மீன ராசியில் சூரியன் வக்ரல்மையில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொடங்குகிற அன்றே நமக்கு சந்திராஷ்டமத்தில் தொடங்குது. ஸோ கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம், பதட்டம், படபடப்பு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகளில் முடிவெடுக்கும்போது, முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து எடுங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் குடும்பத்தாரோட ஆலோசனை பண்ணி, உங்களுடைய வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுங்க. ஏன்னா பாம்பு கட்ட மாதிரி நம்ம ஒரு தேவையில்லாமல் ஒரு முடிவெடுப்போம், மறுபடியும் கீழேருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும். தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக, பொறுமையாக பார்த்து நடந்துக்கணும். பொதுவாக இந்த நேரம் நமக்கு எப்படி இருக்குது, எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தொழில் ரிஸ்க் எடுக்காதீங்க, ரொம்ப திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். உத்தியோகத்தினருக்கு உங்களுக்குன்னு சில பொருட்கள்லாம் கொடுத்துருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி வெளிநாட்டிலாம் இருக்கீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெண்களுக்கு இந்த நேரம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம், சிரத்தை என்பது அவசியம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள்ட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமம். தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். ராசிநாதன் சுக்கராச்சாரியார் 5ஆம் இடத்தை பார்த்து அனுகூலிக்கிறார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. எந்த ஒரு காரியமும் அற்புதமாக நடந்து முடியும். கொஞ்சம் சரியானபடி திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா காரியத்தில் வெற்றி உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும். பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானத்தை கல்வி காரகன் புத பகவான் வக்ரலமையில் இருந்தாலும் பார்க்குறார், குரு சாரம் வாங்கியிருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம். ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், இந்த நேரத்தில் இந்த கல்வி நம்ம சேர்ந்தோம்னா, இல்லை இந்த நம்ம படித்தோம்னா, இது நம்ம முயற்சி பண்ணோம்னா நமக்கு அது உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன அதாவது வெளிநாடு, இந்த நாட்டில் இந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட்டு கிடைக்கணுங்க ஐயா, அதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் சாமி, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் கிடைக்க போகுது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு முதல் 2 நாள் அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் கடைசி 3 நாள்
பார்த்தேன்னா கடைசி 3 நாள், அதாவது 24, 25, 26 அந்த 3 நாளும் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்க வேண்டிய ஒரு நேரமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, கவனமாக இருந்து இது ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம ராசிநாதன் புத பகவான் 9ஆம் இடத்துல குரு சாரம் பெற்று ரொம்ப அனுகூலிக்கிறார். ரொம்ப அனுகூலமாக நமக்கு பயன் தரப்போகிறார். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு எல்லா விஷயம் நடந்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. செலவு பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஒரு சிக்கனமாக, எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கிறது நல்லது. மிதுன ராசியாக அல்லது மிதுன லக்னமோ இவாளுடைய ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா, 10 ரூபாயா சேர்த்து 100 ரூபாய் விட்டுருவாங்க. அந்த மாதிரி அமைப்பு, ஜாதக அமைப்பு. அதனால் அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்துக்கணும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கடுமையான பணிச்சுமை இருக்கும். அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், அது எல்லாமே கிடைக்க போகிறது. அது மாதிரி வேலை செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியருக்கும் இடையில இருந்து வந்த அந்த மன தாங்கல்கள், மனச்சிக்கல்கள் எல்லாமே விலக போகிறது. பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் பெரிய அனுகூலத்தை, மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாக அந்த நேரம் எடுத்துனோம்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் இனிதே நடைபெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை, ஏற்றங்களை, முன்னேற்றங்களை தரக்கூடிய வகையில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் கவலை, பயம் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது. எந்த காரியமும் அனுகூலமாக நடக்கும். எந்த காரியம் நீங்கள் எடுத்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப அனுகூலமாக, அற்புதமாக நமக்கு இந்த நேரத்தில் நடக்க போகிறது. அற்புதமாக இருக்குது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா, தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஏன்னா இந்த தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். ஆனால் அவருடைய சாரம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது வாழ்க்கையில். தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வரும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ராசியை புதன், சனி பார்க்கிறார்கள். 4ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த நேரமானது அமைஞ்சிருக்கு. சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். அது மாதிரி நமக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்முடைய ராசிக்கு ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் விரையாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக ஒரு எஃபர்ட் போடுறீங்க. அந்த எஃபர்ட் வந்து இவ்வளவு நாளாக நமக்கு ஒரே லேட்டாக அந்த ரிசல்ட் வர்றது நமக்கு ரொம்ப லேட்டாக இருந்தது. இனிமே அது எல்லாமே நமக்கு மாறும். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கப் போகிறீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலை, நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் வழங்க போகிறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். ஐயா, நான் உத்தியோகம் மாற்றணும் சாமி, எனக்கு மாற்றலாமான்னா 100% மாற்றலாம். ரொம்பவே அற்புதமாக நமக்கு இந்த நேரமானது அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி, ஒரு பெரிய முன்னேற்றம் நமக்கு கிடைக்க போகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட திருப்தியாக உங்களுக்கு நடந்து முடியும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 2 கூடையவர் ராசியை பார்க்குறார். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். பொருளாதாரம் நிறைய வரும். கடன் அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட போன ஒரு 1.5 வருஷத்தில் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. கடன் அடைங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரவுக்கு குறைவு இருக்காது. கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிச்சி கடன் அடைங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருங்க. மெயினாக ஒரு மாத்திரை வாங்கினீங்கன்னா அந்த மாத்திரையை ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் ப்ரோகாஸ்டினேஷன் இருக்கக்கூடாது. அந்தந்த நேரத்தில் அதை செஞ்சுடுங்க. சில நேரத்தில் நமக்கு இந்த சுக்கிரன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் இப்போ நம்ம ராசிக்கு. அதனால் ஒரு கேளிக்கைகளின் மீது ரொம்ப நாட்டங்கள் இந்த நேரத்தில் நமக்கு ஏற்படலாம். நம்ம வாழ்க்கை துணை இவங்களோட ஒரு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்காக நீங்கள் போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த நேரத்தில் பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலக போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் விஸ்தீரணம் இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தில் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் ஸ்தானத்தை இந்த நேரத்தில் கோச்சார சந்திர பகவான் பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய அனுகூலம் உங்களுக்கு. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது. உத்தியோகத்தினரை பொறுத்த மட்டில் ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். ரொம்ப அற்புதமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு அடைவீர்கள். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை, சஞ்சல நிலை அனைத்துமே விலகும்னு சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஒரு சின்னதாக ஒரு தடைகள் இருந்தது தொழிலில். நம்ம போய் ஒரு ஆர்டர் எடுக்க போவோம், ஒருத்தரை பார்க்க போவோம். அவர் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறவராக இருந்திருப்பார். நம்ம நேரத்துக்கு இந்த சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஏன்னா சனி பகவான் பாருங்கள் ராசியும் பார்த்துறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துறார். அப்போ நம்ம நேரத்துக்கு 4 நாள் அலைவோம், அவரை பார்க்க முடியாது.
ஃபோன் பண்ணுவோம், அவரால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி அப்போ இந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய நேரமாக இது அமையுது. அதுவும் அடுத்த வாரம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. பொதுவாக இந்த 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 நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்ப நிலை, சஞ்சல நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். சுபவிரய செலவுகள் ஏற்பட போகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நிறைய வாங்கி கொடுப்பீங்க, செஞ்சு கொடுப்பீங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பல வகையிலும் ஒரு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் விலகும். அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்பு, தொழில் ஸ்தானம் பாருங்கள் ரொம்ப பலமாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கார், குரு பார்வை, செவ்வாய் பார்வை, சூரியன் பார்வை, சுக்கிரன் பார்வைன்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஒரு அற்புதமான தொழில் நேரம் உங்களுக்கு அமைய கேதுலாம் 18 வருஷம் கழிச்சு தான் தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அந்த அளவுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. புது தொழில், புது உத்தியோகம் இந்த நேரத்தில் முடிவெடுத்துருங்க. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமையும். சில தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணால் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஒரு ஏற்றமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில் கேளிக்கைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு முயற்சி பண்ணுங்கள், ரொம்பவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடியாது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட நல்லபடியாக நமக்கு நடைபெறும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மங்கள காரியங்கள், முக்கியமாக திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மண் மனை வாகனம் வாங்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஒரு ஏற்றமாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது. குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்பட போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு நடக்க போகுது. உத்தியோகத்தினர்கள்லாம் உங்களுக்கு சுப்பீரியருக்கும் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள், உங்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரம் எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்குங்க. 4ஆம் இடம் பலம், 10ஆம் இடம் பலம், ராசி ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. 5 குடைவர் நமக்கு ராசியில் வக்ரநிலையில் குரு சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்குது நேரம், எக்ஸலண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அதுவும் நமக்கு நவாம்சத்தில் புத பகவான் கடகத்தில் அமரப்போகிறார். ஸோ இந்த உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அது ஒரு நல்ல முன்னேற்றம் இனிமேல் கிடைக்கும்.
அது மாதிரி உங்கள் குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள், உங்கள் மகனோ அல்லது மகளோ அவங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் இனிமேல் நமக்கு நல்லபடியாக நடக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாமா சாமி, ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது, பயமுறுத்துறீங்களே, திருக்கணித பஞ்சாங்கப்படி வேறு 29 தான், வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் சொல்கிறாங்களே, எந்த சனி நமக்கு கரெக்டு? இந்த நேரத்தில் சனிப்பயிற்சி 29ஆம் தேதி அடுத்த வாரத்தில் நமக்கு இப்போ சனிப்பயிற்சி வேறு சொல்கிறாங்களே சாமி, எதுனா அடுத்த வருஷம்தாங்க கரெக்டு. திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருநள்ளாறில் அடுத்த வருஷம்தான், 2026 தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த ஒரு நேரங்கிறது புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கும். கடன் வாங்கி சாமி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு வருது, என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், அவங்க இல்லை நீ வேலைக்கு போகிறதா நல்லது, கடன் வாங்கி நம்ம தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலான்னா கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த நேரமானது அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட நமக்கு நிவர்த்தியாகும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு ஏற்றம், நிச்சயமான மாற்றம் காத்துருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். திரிகோணத்தில் 2 பெண் கிரகங்களுமே சம்மந்தப்படுறாங்க. 9ஆம் இடத்துல சந்திரன், ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு காணப்படுறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். கடன் நிவர்த்தியாகும். அதாவது கடன் அப்படிங்கிறது 2 கடன் இருக்குங்க. ஒன்று நாம் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிற கடன், இன்னொன்று நாம் மற்றவங்கள்ட்ட வாங்கியிருக்கிற கடன். இது 2மே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு தன்மையாக அந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் அதிகமான அலைச்சல் நமக்கு இவ்வளவு நாளாக இருந்தது. இனிமேல் அந்த அலைச்சல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உத்தியோகம் பார்க்குறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பலவிதமான நன்மைகள் இந்த நேரத்தில் நடைபெறும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம், சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.